ஆக்டர் துல்கர் சல்மான் நடிக்கிற லக்கி பாஸ்கர் படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டு இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27 இந்த படத்தை தேட்டர்களில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த படத்துலேருந்து ஒரு சின்ன ட்ரீசர் ரிலீஸ் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்தை மேலே வச்சிருக்காங்க மூவி டீம். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் துல்கர் சல்மான், மீனாட்சி சௌந்தரி இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா வெங்கி அதுர்லரி. இவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தனுஷை பற்றி வாதின்னு சொல்லிட்டு ஒரு தரமான படம் கொடுத்தவர் தான் இவர். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஃபுல் ஷெடியூல் முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஃபைனல் ஸ்டேஜ் ஷூட்டிங்கில் மூவி டீம் இருக்காங்க. இந்த ஆடியோ லான்ச் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியமில் ரெண்டு சிங்கிளை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு சிங்கிளுமே கேட்க ரொம்ப நல்லா இருந்தது. ஜூலை 12 தேதிகளில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லிட்டு 3 லாங்குவேஜ்லையும் ஒரு பேன் இண்டியா மூவியாக ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்தியன் 1 மாதிரி இந்தியன் 2 ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுமான்னு சொல்லிட்டு. சூர்யா அடுத்து நடிக்க போகிற சூர்யா 44லேருந்து ஒரு சின்ன அப்டேட் வந்து மூவி டீம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெடியூல் அந்தமான் ஷெடியூல் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கான ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிளிம்ஸை பார்க்கவுடனே தெரியுது படம் வந்து தரமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரொம்ப பார்த்து பண்ணிகிட்ருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். கண்டிப்பாக வந்து இவங்களோட அன்எக்ஸ்பெக்டான காம்போ வேறு மாதிரி சம்பவம் பண்ண போது தமிழ் சினிமாவில். இதுக்கு முன்னாடி கார்த்திக் சுப்ராஜோட டேரக்ஷனில் ரிலீஸ் ஜிகிர் டபுள் எக்ஸல் படத்தோட சம்பவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து கார்த்திக் சுப்ராஜும் நம்ம சூர்யா ப்ளஸ் நம்ம சந்தோஷ் நாராயணன் சேரும் போது அதோட அவுட்புட்டே வேறு லெவலில் தான் இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கார்த்திக் சுப்ராஜோட சம்பவம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் தட்டி விடுங்க. ஆக்டர் ஆர்ஜே பாலாஜியோட கெரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினா மூக்குத்தி அம்மனை நம்ம சொல்லணும். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்கேஜின்னு சொல்லிட்டு ஒரு தரமான படம் பண்ணார். ஆனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போன படம் தான் வந்து மூக்குத்தி அம்மன். இப்போ பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் பார்ட் 2க்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் ஆர்கே பாலாஜி இருக்கார். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அம்மனா நம்ம த்ரிஷாவை நடிக்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே அடுத்த ஐபிஎல்குள்ளே இந்த ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஐபிஎல்ல ட்ரைலர் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஆர்ஜே பாலாஜியோட கேம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.